இந்த வீடியோல உங்களுக்கு உங்களோட மொபைல்ல போட்ட பாஸ்வேர்டை நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா, அது எப்படி நம்ம வந்து அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட மொபைல்ல நீங்க வந்து பேட்டர்ன் போட்டுக்கலாம், பின் போட்டுக்கலாம், அப்படி இல்லனா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டா கூட அதுல வந்து ஏதாவது வந்து பேட்டர்ன் இல்லனா வந்து பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுல நீங்க வந்து உங்களோட பேட்டர்ன் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா, அத பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். அதாவது ஈஸியா வந்து உங்களோட மொபைலை வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஸோ 2 மெத்தடையும் வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் வந்து அன்லாக் பண்ணிக்கங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக விசிட் பண்ணீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தா தான் நான் போடுற இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, முதல் ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். முதல் ஸ்டெப்புக்கு வந்து உங்களோட மொபைலை வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட மொபைலை வந்து ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆஃப் பண்ணுங்கள். அதாவது வந்து உங்களோட மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைலில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 பட்டன் இருக்கும். அதாவது ஒன்று வந்து பவர் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன்னு 3 பட்டன் இருக்கும். இதில் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் வந்து ஒன்றா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு சில மொபைல்லலாம் வந்து வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ரெண்டையும் அழுத்தணும். அப்புறம் பவர் பட்டன் இருக்கிற 3 பட்டனையும் வந்து ஒரே நேரத்தில் அழுத்தினா தான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சில மொபைலில் வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வச்சுருக்க மொபைலில் வால்யூம் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் அமுக்குனாலே வந்து இந்த ஆப்ஷன் வந்து வருது. உங்களுக்கு உங்களோட மொபைலில் எந்த ஆப்ஷன் வந்து செட் ஆகுது அப்படின்னு வந்து ஃபஸ்ட் வந்து அதாவது ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு மேக்ஸிமம் வந்து முக்கால்வாசி ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனையும் கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகாது. உங்களோட ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. யாரும் வந்து பயந்துட வேணாம். அப்புறம் எப்படி அதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டனே டவுன் பட்டனே வந்து கிளிக் பண்ணுற மூலமாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வால்யூம் அப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மேலே வந்து போகும். அதே மாதிரி கீழே வந்து வால்யூம் டவுன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் வந்து கீழே வரும். ஓகே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த ஆப்ஷனே இருக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட் அண்டு வைப் டேட்டா அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகேக்கு வந்து பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். அப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ டேட்டான்னு எதை சொல்கிறேன்னா இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா அப்ளிகேஷன் எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து டெலிட் ஆயிரும். நீங்கள் வந்து மொபைல் எப்படி புதுசாக வாங்குனீங்களோ அப்படியே தான் வந்து உங்களோட மொபைல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து நான் வந்து ரீசெட் பண்ணுறதுல வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எந்த டேட்டா எது போனாலும் பரவாயில்ல, ஃபோன் வந்து ஓப்பன் ஆகணும், நான் இப்போ தான் அந்த ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன், ஸோ எதுவும் வந்து நான் வந்து அவ்வளோக்கா வந்து மொபைலில் வந்து வச்சில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமேஜ் வீடியோஸ்லாம் வந்து தேவைப்படுது. அதனால நான் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து அடிக்கலை. அது கீழே பார்த்தீங்கன்னா ரீபோட் இல்லைனா ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து என் மொபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெட் அடித்தா தான் வந்து உள்ளே போகும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அது கீழே வந்து ரீபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவரையும் சொன்ன மெத்தட், இந்த மெத்தட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைலில் உள்ள எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். உங்கள் மொபைல் புதுசாக எப்படி வாங்கினீங்களோ அப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து அப்படி கிடையாது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட மொபைலில் உள்ள டேட்டா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் லாக், அதாவது நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பரான தான். பட் இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படும். ஸோ உங்கள்கிட்ட இல்லைனா வந்து பக்கத்தில் யாராவது இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வாங்கிக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு வேலை தான். அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அந்த வெப்சைட்லேயே வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து பின்னாக இருக்கலாம், பேட்டர்னாக இருக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கலாம். ஸோ எதாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த வித டேட்டா லாஸ் இல்லாமல் இதில் வந்து இது மூலமாக வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சிருந்தால் தான் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசெட்டு, ரீஸ்டோர், பேக்கப், ஸோ ஒரு சில நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அப்படியே ஒரு 7ஆவதாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாக் அப்படின்னு வந்து அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் சார்ஜ் கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அந்த கேபிளோட இன்னொரு பார்ட்டை வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து இன்சர்ட் பண்ணணும். யூஎஸ்பி போர்ட்டில் வந்து இன்னொரு பார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அன்லாக்குங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் வந்து ஆண்ட்ராய்டா இல்லை ஐஓஎஸா அப்படின்னு கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் கிடையாது, ஐஓஎஸுக்கும் வந்து இது வந்து சூட் ஆகும். உங்களோட மொபைல் ஆண்ட்ராய்டு இருந்தால் ஆண்ட்ராய்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா ஐஓஎஸ் இருந்தால் ஐஓஎஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஆண்ட்ராய்டுனால ஆண்ட்ராய்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் வந்து கொஞ்சம் வந்து ப்ராசஸிங் ஆகிற மாதிரி வந்து காட்டும். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட மொபைல் வந்து ஈஸியாக வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இதில் வந்து 2 மெத்தடில் வந்து எனக்கு வந்து டெலிட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படிங்கிறவங்க மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹேஷ் ஸ்டார் அப்படின்னு போட்டு ஒரு சில நம்பர்லாம் கொடுத்து அதே வந்து ஒரு 4-5 தடவை வந்து போடுங்க. அதுக்கப்புறம் மொபைலை வந்து ஆஃப் பண்ணுங்கள், அதாவது பவர் ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற நம்பர் வந்து போடுங்க, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை எதுவுமே வந்து நம்பாதீங்க. நான் வந்து நிறையா தடவை அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ உங்களோட மொபைல் பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இது எந்த மாதிரிலாம் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.